பகல் வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் உங்களை காண்பது சந்தோஷம், உங்கள் கூட இருப்பது அதை விட சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்லையா? சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நான் இன்னைக்கு பேச போகிற செய்தி என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். அது கொஞ்சம் கடினமான ஒரு தலைப்பாக்கும். அபிஷேகத்தின் கலாச்சாரம். என்ன பேச போகிறேன்? அபிஷேகத்தின் கலாச்சாரம். தி கல்ச்சர் ஆஃப் அனாயிண்டிங். ஒரு தடவை சொல்லுங்க, மெதுவா பேசுங்க. அபிஷேகத்தின் கலாச்சாரம். இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு இல்லையா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்தகுடி தமிழ்குடி, இளையகுடி மலையாளக்குடி. சரி, அப்போ தமிழர்களுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம் உண்டு. நீங்கள் தமிழர்களை பாருங்க. எனக்கு தமிழர்களில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? எப்போவுமே எதிர் திசையில் தான் திங்க் பண்ணுவேன். எப்போவுமே எதிர் திசையில் தான் பயணம் செய்வேன். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த ஆட்சி சென்டரில் இருக்கட்டு, அது கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பிஜேபியோ இருக்கட்டும், எதா இருக்கட்டு, அவங்களுக்கு தலைவேதனை கொடுக்கத்தக்க அளவில் தலை உள்ள ஒரே நாடு பொறாம. யார் ஆண்டாலும் இங்க இருந்து தேவைக்கு தலைவலி கொடுத்துட்டே இருப்போம். அவங்க எதை அங்கீகரிக்கிறாங்களோ அதை நம்ம அங்கீகரிக்கவே மாட்டோம். அவங்க எஸ் சொன்னா நம்ம நோ, அவங்க நோ சொன்னா நம்ம எஸ். அது நம்ம கல்ச்சர், அது தமிழ் கல்ச்சர். அதை பாராட்டணும். இனி அமெரிக்கக்காரங்களுக்கு ஒரு கல்ச்சர் உண்டு. அமெரிக்காரங்களுக்கு ஒரு கல்ச்சர் உண்டு. அது என்ன கல்ச்சர்னு சொல்லித்தாரேன். இப்போ புருஷனும் மனைவியும் கிளம்பினாலும் இந்த ஆமை போகும் இல்லையா, அது மாதிரி பேக்கில் ஒரு பேகு கட்டி தூக்கி போட்டிருப்பேன். பார்த்துருக்கீங்களா? சப்போஸ் புருஷனுக்கு வாட்டர் பாட்டில் தீர்ந்துனாலும் மனைவி கொடுக்காது. ஏன்னா அது உன் பாடு. உனக்கு தீர்ந்துன்னா அது உன் பாடு, எனக்கு இருக்கு, நான் குடிச்சுக்கிறேன். அதனாலேயாக்கும் அமெரிக்கக்காரில் நீங்க எங்க டூர் போறது கண்டாலும் 2 பேருக்கு முதுகலையும் ஒரு கண்டெய்னர் இருக்கும். 2 பேருக்கு முதுகலையும் ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல 2 பேர் போனா அப்படி இல்லை. ஒரு பேகுக்கு 2 கண்ணி இருக்கும். ஒரு பேகுக்கு 2 கண்ணி இருக்கும். அப்போ தமிழ் கலாச்சாரம் உண்டு. அமெரிக்கக்காரங்களுக்கு தனியா ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒவ்வொரு நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு கலாச்சாரம். பாருங்க, ஒரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம். இனி கொஞ்சம் ஆழமாய், ஒரு மதத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. ஒரு மதத்துக்கு கலாச்சாரம் உண்டு. அப்புறம் மொழி கலாச்சாரம் உண்டு. நான் பேச போறது கல்ச்சர் ஆஃப் அனாயிண்டிங். நீங்க பாருங்க, உலகத்துல எங்க நின்னாலும் தமிழனை கண்டுபிடிக்கலாம். உலகத்துல எந்த நாட்டில் நின்னாலும் தமிழனை கண்டுபிடிக்கலாம். ஏன்? எங்க நின்னாலும் பாருங்க, அவன் ஒரு கடையில் ஏறினான்னா கடைக்காரன் 50 ரூபான்னு சொன்னா 5 ரூபா தரலாம் தருவியான்னு கேட்பாய். நீங்க இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் டு கேரளா இந்த ஹைவேல 2 சைடும் கடைகள் இருக்கு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அந்த கடையில வாங்க போனா அவங்க கண்டுக்கிடவே மாட்டணும். ஏன்னா மலையாளி போனா இவங்க 100 ரூபா சொன்னா 150 ரூபா கொடுப்பணும், பிளஸ் 50 ரூபா டிப்ஸும் கொடுப்பணும். நம்ம போனா அவன் 100 ரூபான்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், எங்க வீட்டுக்கு பக்கத்துல சும்மா குருத்து கிடக்கு, 10 ரூபா எல்லாம் தாரியான்னு. நம்மளை சொல்லி பிரச்சனை இல்லை. அது நம்முடைய கலாச்சாரம். அப்போ தமிழனை எங்க நின்னாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றத போல, மலையாளியை எங்க நின்னாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றத போல, அமெரிக்கக்காரனை எங்க நின்னாலும் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றத போல, அபிஷேகம் உள்ளவை எங்க நின்னாலும் தெரியும். கை தட்டானு. ஏய் ஏய் ஏய்
அபிஷேகத்துக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. மேல அபிஷேகம் இருக்கா, நீ கண்டுபிடிக்கப்படுவாய் எங்க இருந்தாலும். கொஞ்சம் ஆழமா கவனிங்க. கலாச்சாரம் என்றால் என்ன? அந்த கலாச்சாரத்துக்கு பயன்படுத்திய ரூட் வேர்டு கொலேர் ஆகும். கொலேர் என்ன? நான் என்ன சொன்னேன், என்ன கொலகாரம் இல்ல, கொலேர். கொலேர் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ஏர் மாடுகளை வச்சு கலப்பை வச்சு உழுவாங்க இல்லையா, அந்த உளும்போ ஆழமாய் ஒரு வர விழும் இல்லையா, ஒரு லயன் தோண்டுவாங்க இல்லையா, அந்த தோண்டும்ப விழும் இல்லையா ஒரு அடையாளம். எஸ்கியூஸ் மீ ஒரு ஆனர், ஒரு அடையாளம் விழும் இல்லையா, ஒரு அடையாளம் விழும் இல்லையா, அந்த தோன்றினதனுடைய அடையாளம். அதுதான் கலாச்சாரம். கலாச்சாரம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையோடு தோண்டப்பட்ட ஒரு அடையாளம். அடுத்த ஜெனரேஷன் வரும், அவன் கொஞ்சம் கூட தோண்டுவான். அடுத்த ஜெனரேஷன் வரும், அவன் கொஞ்சம் கூட தோண்டுவான். அப்புறம் இது என்ன ஆகும் தெரியுமா? ஆழமான குழியாகும். அப்போ அபிஷேகம் என்கிற கலாச்சாரத்தை என்ன பண்ணிச்சிருந்து தெரியுமா? ஒரு காலத்துல தோண்டிட்டு இருந்தனும், இப்ப மூடிட்டு இருக்கணும். பாத்தீங்களா? நான் ஒரு ஆழமான காரியத்தை சொல்ல வந்தப்போ முறைச்சு பார்க்குதியா. அபிஷேகத்தின் கலாச்சாரம் கடந்த தலைமுறைகளில் தோண்டப்பட்டு எல்லாருக்கும் தெரியும். அபிஷேகம், கிருபை, அந்நிய பாஷை, அடையாளம். ஆனால் இந்த தலைமுறை வந்தப்போ அந்த கலாச்சாரத்தை என்ன பண்ணிட்டு வரணும்? மூடிட்டே வரணும். அடுத்த சந்ததிக்கு அந்த ஏர்மாடுகள் உழுது போட்ட அடையாளம் தெரியல. அடுத்த சந்ததி அபிஷேகம்னு ஒன்று உண்டான்னு கேட்கும். அதனாலே ஆக்கும் நான் இன்னைக்கு பகல் உங்க நடுவில் பேச போறது அபிஷேகத்தின் கலாச்சாரம். தொடக்கத்தில் சில காரியங்களை சொல்றேன். கிருபை உள்ளவன் எங்க நின்னாலும் தெரியும், தேவ பிரசன்னம் உள்ளவன் எங்க நின்னாலும் தெரியும், அபிஷேகம் உள்ளவன் எங்க நின்னாலும் தெரியும். சரி, அபிஷேகத்தின் 7 கலாச்சாரங்களை உங்க முன்ன சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்ன அபிஷேகத்தின்? ஐயோ பெரிய கஷ்டம் ஆகி போச்சுன்னு மெதுவா பேசுங்க. உங்களை நான் முதல்ல பாராட்டணும். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. உங்களை மாதிரி நல்லவர்களை கண்டதில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அது சும்மா சொன்னதுன்னா. ஆமா, ரெஸ்பான்ஸ் சரியில்லை அப்படின்னு சும்மா தான் சொன்னேன்னு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போ ஒரு 7 எண்ணம் அபிஷேகத்தின் கலாச்சாரம் 7 எண்ணம் தயவு செஞ்சு நீங்க எழுதி வைக்கணும். தயவு செஞ்சு எழுதி வைக்கணும். 1, என் சரீரம் முழுவதும் அபிஷேகத்துக்கு கீழ் வருகிறது. My entire body comes under anointing. அப்போ அபிஷேகம் எனக்கு வந்துட்டா என் சரீரம் மொத்தம் எதுக்குள்ள வருது? அபிஷேகத்துக்கு உள்ள வருது. 133 சங்கீதம் 1வது வசனம். அடுத்தது பார்த்தீங்களா, சரியான இடத்துல வரும்போது வண்டி பஞ்சர் ஆகுது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் அபிஷேக தைலத்தை பாருங்க, ஊற்றப்பட்டது எங்க? சிரசின் மேல்.
எங்க ஊற்றப்பட்டது? சிரசின் மேல். அது அப்படி தாடியில வரணும்னா முகம் எல்லாம் என்ன ஆயிருக்கு? முகம் எல்லாம் என்ன ஆயிருக்கு? தைலம். அப்புறம் அது நேர எங்க பாயுது? வஸ்திரத்துல, அங்கிகளில் இறங்குது. அப்படின்னா அது காலு வரை என்ன செய்யுது? கால் வர பாயுது. தலையில ஊற்றப்பட்டு அது கால் வர நினைக்குதுன்னா என் சரீரம் மொத்தம் அபிஷேகத்தால் பொதியப்பட்டுள்ளது. கை தட்டணும், கை தட்டணும். உங்க சரீரத்தில் அந்தகார வல்லமைக்கு அதிகாரம் இல்லை. உங்க சரீரத்தில் சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. உங்க சரீரத்தில் கேடானவைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா ஊற்றப்பட்டது சிரசில, வந்து இறங்குனது பாதத்தில. கவனிங்க, கவனிங்க. அப்படியானால் அந்த வசனத்தின்படி நான் பார்க்கிறது அபிஷேகத்தின் வழியாய், நான் பேசுவது அபிஷேகத்தின் வழியாய், நான் நடப்பது அபிஷேகத்தின் வழியாய், நான் சிந்திப்பது அபிஷேகத்தின் வழியாய். கை தட்டுங்க, கை தட்டுங்க. யூ ஆர் கவர்டு. நீ பொதியப்படுகிறாய். கவனிங்க, ஒரு கவரிங் பண்ணிட்டு அந்த கவரிங்க உள்ள நாம நின்னா யாராவது கல்லெடுத்து எறிஞ்சா எங்க படும்? கவரிங்ல படும். யாராவது அவமானப்படுத்தின நமக்கு கேட்குமா? யுவர் ஆனர், ஏன் கேட்காது? நம்ம எங்க இருக்கிறோம்? கவரிங்க உள்ள இருக்கிறோம். அப்படியானால் அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டா, அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டால், அபிஷேகத்துக்குள்ள வந்துட்டா உன்னை சுத்தி உன் மேல தெய்வத்தினுடைய அபிஷேகம் ஜெபிங்க, ஜெபிங்க இறங்குவதாக. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளில் வடிந்து அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்கின அதே நல்ல தைலம், அதே நல்ல தைலம் இப்பொழுது என் மேல் இறங்குவதாக. வெட்கப்படாம கை தட்டணும், வெட்கப்படாம வாய திறக்கணும், வெட்கப்படாம ஆவியில போராடணும். கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து ஆவியில போராடுங்க. ரீ பலபலபா, ரீ அந்தரபலபா, அல் கந்தரபலபா, ரீ பத்தரபா. சில வகை போராட்டங்களை ஜெயிக்க முடியல, இன்னும் எனக்கு சத்துருவை ஜெயிக்க முடியல, இன்னும் எனக்கு சோதனைகளை ஜெயிக்க முடியலையே. அப்படி கிடையாது. நீ அபிஷேக கலாச்சாரத்துக்குள்ள வரணும். அபிஷேக கலாச்சாரத்துக்குள்ள வந்துட்டா உன் தலையில இருக்கிற உச்சந்தலையில இருக்கிற முடி முதல் உன் காலில் இருக்கிற நகம் வர அபிஷேக தைலம் பொதிந்து கொள்ளுகிறது, பொதிந்து கொள்ளுகிறது, பொதிந்து கொள்ளுகிறது, பொதிந்து கொள்ளுகிறது. இனி தீங்கை காணாதிருப்பாய். அப்போ அபிஷேகத்தின் ஒன்னாவது கலாச்சாரம் உங்களுக்கு புரிஞ்சில்லையா? புரிஞ்சில்லையா? என்ன? I am covered under anointing. நான் அபிஷேகத்தால் பொதியப்பட்டிருக்கிறேன். அபிஷேகத்தால். அதுக்கு இடையில சத்துருவுக்கு வேலை இல்ல. அது கடலை எதிராளி ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா I am covered. அபிஷேகம் என்னை பொதிந்திருக்கிறது. பாருங்க, நான் பேசணும்னாலும் அபிஷேகத்தின் வழியா தான் பேசணும். நான் பார்க்கணும்னாலும் அபிஷேகத்தின் வழியா தான் பார்க்கணும். நான் நடக்கணும்னாலும் அபிஷேகத்தின் வழியா தான் நடக்கணும். ஏன்னா அபிஷேகம் என்னை பொதிந்திருக்கிறது. அபிஷேகத்தின் இரண்டாவது கலாச்சாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம்
17வது வசனம். என்ன கஷ்டம்னு பாருங்க. எல்லாரும் அங்க பாருங்க. தாவீது தனி ஆளா காட்டுல கிடந்தப்போ பெலிஸ்தியர்கள் தேடி வந்தனுமா? அவன் கிடந்தா என்ன, அவன் போனா என்ன? தகப்பனே ஆதார் கார்டு 2 பேர் வெட்டி இருக்கு. சொந்த அப்பனே अपने बच्चे के लिए சொல்லி, இப்படி ஒரு பச்சை இல்லைன்னு சொல்லி. ஹிந்தி கரெக்ட் தானா? பச்சைன்னா பையன் தானே இல்லையா? ஆம், अपने बच्चे के लिए சொன்னா கேலியன்னா இல்லை, பச்சை கேலியன்னா இப்படி ஒரு பையன் இல்லை. ஏன்னா ஹிந்தி சரியில்லை. இப்படி ஒரு பையனை இல்லைன்னு பெற்ற அப்பனே ஆதார் கார்டு 2 பேரை வெட்டி தள்ளிட்டாரு. 7 பேர் நிற்கிற வீட்டுக்குள்ள சாமுவேல் வந்து கேட்கிறாரு, எஸ்கியூஸ் மீ, இவ்வளவுதானா பிள்ளைகள் அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல அவர் வாய் தவறு எஸ்ன்னு சொன்னாரு. சாமுவேல் இறுக்கி பிடிச்சு கேட்ட உடனே சொன்னாரு, ஒருத்த உண்டு லிஸ்ட்ல இல்லை, ஒருத்த உண்டு லிஸ்ட்ல இல்ல, வீட்டுக்கு லிஸ்ட்ல இல்ல, உலகத்துல யாரும் அவனை கண்டுக்கிறதில்லை. எதுவரை தெரியுமா? தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறது வரை. நீ யார் என்பதை உன் எதிராளிகளுக்கு அடையாளம் காட்டி கொடுப்பது எது தெரியுமா? உன் மேல் விழுந்த அபிஷேகம். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும், வாயை திறக்கணும். எப்போ அபிஷேகம் வந்ததோ அப்பொழுது சத்துருக்கள் உன்னை அடையாளம் கண்டு கொள்ளுகிறார்கள். நான் ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் பிரசங்கம் பண்ணும்படி போனேன். கொஞ்சம் நேரமே அந்த மைதானத்தில் போய் இறங்கினேன். கிரவுண்டில் வேலை நடந்துட்டு இருந்து நான் காரில் போய் இறங்கின உடனே அங்கே பார்த்துட்டு இருந்த 5-6 பேர் என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? அதாவன் வாராய், என்ன கண்டா கொல்லுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. நான் இதுவரை அவங்களை பார்த்ததில்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க கூட இல்லை. ஆனால் அசுத்த ஆவிகள் உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை அடையாளம் கண்டுகொள்ளுகிறது. எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி ஒரு அபிஷேகம்? பலவீனர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களாக, பாதிக்கப்பட்டவர்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களாக, எதிராளிகள் அடையாளம் கண்டுகொள்வார்களாக, சத்துருக்கள் அடையாளம் கண்டுகொள்வார்களாக. இன்றிலிருந்து நீ யார் என்று உன் எதிராளிகள் காண போகிறார்கள். தாவீது அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனைக்கும் போகல, தாவீது அவங்கள்ட்ட சண்டை போட போகல. அவர்கள் காதுகள் ஒரு வார்த்தை எதிர்பார்த்திருக்குது. என்ன வார்த்தை தெரியுமா? அவன் அபிஷேகம் பண்ணப்படுவானா இல்லையா? அவன் அபிஷேகம் பண்ணப்படுவானா இல்லையா? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். உன் சத்துரு என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? நீ அபிஷேகம் பண்ணப்படக்கூடாது. ஏன்னா உன் அபிஷேகம் தான் தேசத்துக்கு அடையாளம் காட்டும், உலகத்துக்கு அடையாளம் காட்டும், எதிராளிக்கு அடையாளம் காட்டும். இந்த பகற்காலத்தில் எது போனாலும் பரவாயில்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கோ. அப்போ அபிஷேகத்தினுடைய முதல் கலாச்சாரம் என்ன? என்னை மொத்தமாய் பொதிந்து கொள்ளும்.
சொல்லுங்க, நான் அபிஷேகத்துக்குள். உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராத்திரி முழுக்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் அடையாளத்துக்குள்ள இருந்தாங்க இல்லையா? ஒரு ராத்திரி முழுக்க. நம்ம அப்படி இல்லை, ஆயுசெல்லாம் அபிஷேகத்துக்குள்ள. சொல்லுங்க, நான் அபிஷேகத்தால் பொதியப்பட்டுள்ளேன். இவ்வளவு சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, கொஞ்சம் மெதுவா பேசணும். என்ன? என் குடும்பம் அபிஷேகத்துக்குள் மறைந்துள்ளது. சொல்லுங்க, நான் அபிஷேகத்துக்குள் மறைந்துள்ளேன். என் குடும்பம் அபிஷேகத்துக்குள் மறைந்துள்ளது. என் ஊழியம் அபிஷேகத்துக்குள் மறைந்துள்ளது. என் வீடு அபிஷேகத்துக்குள் மறைந்துள்ளது. என் பிள்ளைகள் அபிஷேகத்துக்குள் மறைந்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அதை தாண்டி யாராவது உங்களை தொட முடியுமா? வசனத்தை வசனம் அப்படி, வசனத்தை வசனம் அப்படி. இது நம்முடைய கலாச்சாரம். நான் ஒண்ணுக்கும் போவலையா, ஆனாலும் பிரச்சனை பண்ணணும், என்னை விடாம தாக்கணும். ஏன் ஆண்டவரே இப்பொழுது நீர் எழுந்தருளி நியாயம் செய்யாதிருப்பீரோன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், ஏ பிரச்சனை உனக்கல்ல, பிரச்சனை உன்மேல விழுந்த அழைப்புக்கு, உன்மேல விழுந்த அபிஷேகத்துக்கு. அபிஷேகத்துக்கு தான் பிரச்சனை. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். நான் அபிஷேகத்துக்குள்ள போயிட்டேன்னா எனக்கு ஜெபிக்க முழங்கால நின்னா வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஏன்னா வார்த்தையை தாரது யாரு? ஆவியானவர். நான் துதிக்க தொடங்கினேன்னா துதி வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது ஒரு ஊற்று. ஆண்டுகளுக்கு முன்னே உனக்குள்ள இருந்து அடைக்கப்பட்ட அந்த ஊற்று இப்போ 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 அதே ஊற்று திறக்கப்படுகிறது. அபிஷேகம். 2, என் எதிராளிக்கு என்னை அடையாளம் காட்டும் அபிஷேகம். நான் அபிஷேகம் உள்ள வேண்டும், நான் சொல்லப்படாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை பயங்கரமாய் அபிஷேகம். நான் சொன்ன நாட்டுக்கார அதை உருட்டுன்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, உன் எதிராளி சொல்வான், உன்னை எதிர்க்கிறவன் சொல்லுவான், உன் சத்துரு சொல்லுவான், உனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு விரும்புகிறவர்கள் கை தட்டி மொத்த சரீரத்தை விட்டு கொடுங்க. போதாது, பலமாய் இறங்குது, நதி போல பாயுது, சில பிரச்சனைகளை எடுத்து எறியுது. 2 நிமிஷம் கை தட்டுங்க, சிலரை அபிஷேகம் பண்ணுகிறான். சொன்ன இல்லையா? 2 ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. நீங்க பார்த்திருக்க தெய்வ சமூகத்துல 1 இன்ச்சு வீட்டுல சண்டை போடக்கு
சாப்பாட்டுக்கு. சங்கீதக்காரன் நேரே மாற்றியாகன்னு சொல்றான். உரத்த சத்தத்தோட கர்த்தருடைய சந்நிதியில் கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி. 3, என்னை அடியோட முழுமையாய் மாற்றும் அபிஷேகம். என்னை முழுமையாய் மாற்றும் அபிஷேகம். ஜெபிக்காதவனை ஜெபிக்கிறவனை மாற்றும். அது எப்படி பாஸ்டர்னு கேட்டா நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். அபிஷேகத்துக்கு எபிரேய மொழியில பயன்படுத்தியிருக்க வார்த்தை மாஷ். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பெயிண்டிங். அபிஷேகத்துக்கு எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா பெயிண்டிங். அப்படின்னா அபிஷேகம் அடியோட மாற்றும், அடியோட மாற்றும். காலு முதல் தலைவரை மறுரூபப்படுத்தி மாற்றும். கை தட்டுங்க. கர்த்தர் உங்களை எண்ணெயினால பெயிண்ட் அடிக்க போறாரு. இனி நீ கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போ சத்துரு உன்னை பார்ப்பதில்லை. கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ஊர் முழுக்க எல்லா தெருவிலையும் விபச்சாரத்தில் விழுந்து கிடந்தான். அவன் விபச்சாரம் செய்யாத ஏரியாவே இல்லை. ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன ஒன்னில் கொன்று போடும், இல்லைன்னா என்னை மாற்றும். ஒன்னில் என்ன கொன்று போடும், இல்லைன்னா என்ன மாற்றும். கர்த்தர் சொன்னார், 2வது ஆப்ஷன் எடுக்கிறேன். முதல் ஆப்ஷன் என்ன? என்னை கொன்று போடும், இல்லைன்னா என்னை மாற்றும். 2வது ஆப்ஷனை எடுத்து அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் வாங்கிட்டு வீட்டுக்கு போற வழியில அந்த பெண்கள் எல்லாம் அகஸ்டினை கூப்பிடணுமா. அப்போ அவன் சொல்லிட்டே ஓடினானாம், இது வேற அகஸ்டின்னு. உடனே அவங்க கேட்டணுமா, பழைய அகஸ்டின் எங்கன்னு. அவன் செத்தான்னு. புரியல 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 புரியல. உன்னை அடியோட மாற்ற போறாரு. உனக்குள்ள குடியிருக்கிற இச்சையின் ஆவி வேரோட பிடுங்கி தெறிக்க போகுது. எத்தனை பேர் மாற விரும்புகிறீர்கள்? கை தட்டி. என்னை பொதிந்து கொள்ளும் அபிஷேகம், என் எதிராளிக்கு என்னை அடையாளம் காட்டி கொடுக்கும் அபிஷேகம் என்னை மொத்தமாய் மாற்றும். கை தட்டுங்க, கை தட்டுங்க. இனி அந்த பாவம் உன்மேல் நெருங்க முடியாது. கண்ண மூடி கை தட்டி உடபரக்கத்தரபா ரியந்தரபா எல்லா பக்கம் வாய தரங்க. பிடிக்குது பிடிக்குது, தைல பாயுது. கை தட்டி வாய திறந்து பெற்றுக அபிஷேகம். மாற முடியுமானால், கவனிங்க, நானாக மாற முடியுமானால் இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்க தேவை இல்லை. 10வது நாள் பரிசுத்த ஆவி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்க தேவையில்லை. என்னை என்னால மாற்ற முடியாது, ஆவியானவரால மட்டும்தான் மாற்ற முடியும். அதனால தான் நான் போன பின்பு என்னுடைய ஆவி அனுப்புவேன். ஆவிய பற்றுக, ஆவிய பற்றுக, ஆவிய பற்றுக. அபிஷேகத்தின் கலாச்சாரத்திலவா சாமுவேல் 10:9. அஞ்சாவது வசனம்.
6வது வசனம். ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. முழுமையா மாற்றி அமைக்க உங்க கிரியால முடியாது, நீங்க கேட்கறதால முடியாது, உங்க மேல ஊற்றப்படுகிற அபிஷேகத்தால முடியும். கையை உயர்த்துங்க. இந்த முகாமை விட்டு கிளம்பி போகும்போது வந்ததை போல நாம் விரும்பல, வந்ததை போல திரும்ப போல நாம் விரும்பல. ஜெபிங்க, ஏன் கூப்பிடு, கர்த்தாவே என்னை மாற்றுகிற அபிஷேகத்தை ஊற்றும், என்னை மாற்றுகிற அபிஷேகத்தை ஊற்றும். இனி நான் பழைய மனுஷன் அல்ல, பழைய மனுஷனை களைந்து போட்டு, பழைய மனுஷனை உரிந்து போட்டு, பழைய மனுஷனை சிலுவையில் அரைந்து போட்டு ஒரு மறுரூபப்பட்ட புதிய தேவ பிள்ளையாய் இனி அந்த கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் என் சூழ்நிலையை மாற்றி அமைக்கும். இங்கிலீஷ்ல சொல்றேன், my entire body is covered under anointing. Number 1, my entire body is covered under anointing. என் சரீரம் முழுக்க அபிஷேகத்தால் மூடப்பட்டுள்ளது. I am signaled by the enemy because of the anointing. என் எதிராளி அபிஷேகத்தினால் என்னை அடையாளம் கண்டுகொள்ளுகிறான். Number 3, I am changed upside down by anointing. அபிஷேகம் என்னை கீழ்மேல் புரட்டி போடுகிறது. 4, my atmosphere is controlled by anointing. எனக்குள் இருக்கிற அபிஷேகம் என் சூழ்நிலையை கட்டுப்படுத்துகிறது. என்ன பயங்கரம் இல்லையா? ஜபிக்க வாய்ப்பில்லாத சூழ்நிலையில வாழ்ந்தாலும் அபிஷேகம் உள்ளவன் ஜபிக்க முடியும். ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவன் ஆராதிக்க முடியும். பரிசுத்தமாய் வாழ முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவன் பரிசுத்தமாய் வாழ முடியும். கிருபையில நிலை நிற்க முடியாத சூழ்நிலையில இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவன் நிலை நிற்க முடியும். ஏன்னா என் சூழ்நிலையை மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுகிறது அபிஷேகம். நல்லா ஏவப்பட்டா நல்லா கை தட்டணும், ஏவப்பட்டா நல்லா வாழ, ஏவப்பட்டா நல்லா ஆவியில நிரம்பணும். நான் பார்க்கிற ஒரு பயங்கர அபிஷேகம், நான் பார்க்கிற ஒரு பலத்த தேவ பிரசன்னம் நடத்த போடுகிறது. ரவரவரவ சந்தரவரவா. படிக்கணும்னு அப்போஸ்தலர் 21:40. பாருங்க, அவ்வளவுதான். அந்த அதிகாரத்தை பாருங்க. பயங்கரமான கலவரம், ராணுவத்தால கட்டுப்படுத்த முடியல, ராணுவத்தால கட்டுப்படுத்த முடியல. படியில வச்சு பவுல கொல்ல பார்க்கணும், பவுல தப்புவிக்கணுமேன்னு சொல்லி ராணுவ வீரர்கள் பவுல தூக்கிட்டு வரணும். தேசம் ஏரியா மொத்தம் கலவரத்துல நிறைஞ்சிருக்கு. பவுல் ஒரு வார்த்தையும் பேசல. பவுல் சும்மா 2 கையை நீட்டினான். ஏன் பைபிள் அடுத்து சொல்லி இருக்கு, ராணுவத்தால் அடக்க முடியாத கலவரம்
மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அட்மாஸ்பியர் மொத்தம் அபிஷேகம் கண்ட்ரோல் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? சில சூழ்நிலைகள் உண்டு. அந்த சூழ்நிலைக்குள்ள போறவன் கெட்ட வார்த்தை பேசாதவனும் பேசுவான். அந்த சூழ்நிலைக்குள்ள போறவன் பொய் பேசாதவனா இருந்தாலும் பேசுவான். அந்த சூழ்நிலைக்குள்ள போறவன் இச்சையின் ஆவி இல்லாதவனா இருந்தாலும் இச்சிப்பான். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ஆவிகள். அந்த அட்மாஸ்பியரை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறது ஆவிகள். சில இடத்துல பொய்யின் ஆவி, சில இடத்துல விபச்சாரத்தின் ஆவி, சில இடத்துல தற்கொலையின் ஆவி, சில இடத்துல பிள்ளைகளை கொல்லுகிற ஆவி, சில இடத்துல புருஷனை கொல்லுகிற ஆவி, சில இடத்துல கெட்ட வார்த்தையின் ஆவி, சில இடத்துல மதுபானத்தின் ஆவி, சில இடத்துல வெறியின் ஆவி. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஆவிகள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கும். அந்த ஆவிகள் அந்த இடத்துல புதுசா போகிற ஒரு மனுஷனை சோதிக்கும். ஏன்னா அவனும் அந்த சூழ்நிலைக்குள்ள போறான். ஆனா அபிஷேகம் உள்ளவன் அப்படி இல்லை. அவன் போன உடனே அட்மாஸ்பியரே மாறும். கை தட்டணும், கை தட்டணும். மொத்த சூழ்நிலையும் மாற்றுகிற ஒரு அபிஷேகம் யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? கை தட்டி கண்ணை மூடுங்க. நீங்க குடியிருக்கிற வீட்டின் சூழ்நிலையை, நீங்க இருக்கிற பகுதியின் சூழ்நிலையை, அந்த தேசத்துல போராடுகிற அசுத்த ஆவியை மேற்கொள்ளுகிற ஒரு அபிஷேகம் இப்போ இப்போ கண்ணை மூடி கை தட்டுங்க. வாயை திறந்து கை தட்டி பற்றுகிறோம். கை அமர்த்தினப்போ கை வழியாய் பாய்ந்த ஒரு பிரசன்னம். பயங்கர பிரசன்னம். 2 நிமிஷம் ஆவியில நிரம்புங்க. பயங்கர தேவ பிரசன்னம் நடத்த மூடுகிறது. பயங்கர பிரசன்னம். உங்க குடும்பத்தில் அமைதல் வரப்போகுது. உங்க வீட்டுக்குள்ள அமைதல் வரப்போகுது. கையை தட்டி எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அவங்க மட்டும் ஆவியில போராடுங்க. என் பார்வையில தேவ பிரசன்னம் வெளிப்படணும். என் வார்த்தையில அபிஷேகம் வெளிப்படணும். என் கை விரல்கள்ல அபிஷேகம் வெளிப்படணும். விரும்புறவங்க கண்ணை மூடி எங்க இருந்தாலும் கை தட்டுங்க. ராணுவத்தில் குதிரை பாய்வதை போல இப்பொழுது ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து பார்க்கலாம். விடாதுங்க. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ரூபம் கொள்ளுகிறார். ரூபம் கொண்டு இறங்குகிறார். கண்ணை மூடி கை தட்டி கொண்டிருக்கும் சிலர் மேல நெருப்பு வந்து விழுது. சிலர் மேல எண்ணெய் பாயுது. சிலர் மேல தைலம் ஊற்றப்படுகிறது. சிலர் மேல அக்னி, சிலர் மேல நதி. அவனை அறியாமலே இந்த கேஸ் சிலிண்டருக்குள்ள கேஸ் அடைச்சு கம்ப்ரஸ் பண்ணி
வச்சிருப்பாங்க இல்லையா, ஓப்பன் பண்ணின உடனே அது ஸ்கின் வரும் இல்லையா, அது போல அவனை அறியாம அவனுக்குள்ள இருந்த அபிஷேகம் கை நீட்டின உடனே அந்த இடத்தை மொத்தமா பிடிச்சிட்டு உன் செங்கடலுக்கு நேராய் கைய நீட்டு, உன் பிரச்சனைக்கு நேராய் கைய நீட்டு, உன் அவமானத்துக்கு நேராய் கைய நீட்டு. மிகுந்த அமைதல் உண்டாகிறது. நான் 4 சொன்னேன்னு 5 ராஜாவை போல வாழ வைக்கும் அபிஷேகம். அபிஷேக தைலத்துக்கு லேவியராகமம் 21:12 பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? கிரவுன். என்ன கிரவுன்? நீங்க எதற்குமே அடிமையாவது இல்லை. எதற்குமே இதுவரை உங்க மேல ஆளுகை செய்த எந்த பாவமும் இனி உங்களை ஆளுகை செய்வது இல்லை. ஏன்னா உங்களை ஆளுகிறது அபிஷேகம். உங்களை ஆளுகிறது அபிஷேகம். உங்க குடும்பத்தை ஆளுகிறது அபிஷேகம். Anointing is a crown. காரியங்களுக்கு அடிமைப்பட்டு போவது ஆண்டவர் விரும்பல்ல. ஒரு தேவ பிள்ளை இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு போவது ஆண்டவர் விரும்பல்ல. ஒரு தேவ பிள்ளை எந்தவித பாவத்துக்கும் அடிமைப்பட்டு போய் அடிமையாக, சத்துருவுக்கு அடிமையாக, உலகத்துக்கு அடிமையாக வாழ்வது ஆண்டவர் விரும்பல்ல. ஒரு தேவ பிள்ளை ஆளுகை செய்யணும்னு சொல்லி அபிஷேக தைலம் என்னும் கிரீடம், அபிஷேக தைலம் என்று கிரீடம். ஹல்லேலூயா. இன்னும் ஸ்ட்ரகிள் பண்றீங்களா? இன்னும் ஏதோ ஒரு மாம்சம் உங்களோட போராடுதா? இன்னும் ஏதோ ஒண்ணு உங்களோட யுத்தம் பண்ணுதா? இன்னும் ஏதோ ஒரு காரியத்தை விட்டு வெளியே வர முடியலையா? இன்னும் ஏதோ ஒண்ணுக்கு கீழே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் ஏதோ ஒன்னின் மேல முழுமையாய் வெற்றி பெற முடியலையா? உனக்கு அபிஷேக கலாச்சாரத்தை பற்றின அறிவு தேவை. அடிமைப்படுத்துகிற மனிதர்கள் நடுவில், அடிமைப்படுத்துகிற உலகத்துல ஒரு அதிபதியை போல வாழ வைக்கும்படி ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறது அபிஷேக தைலம் என்னும் கிரீடம். அவன் தலையில் இருக்கிறது. அபிஷேகத்தினுடைய கல்ச்சர் 5 நான் சொன்னேன். 6, நான் திடனற்று போகிற நேரத்தில் எனக்காய் யுத்தம் பண்ணும் அபிஷேகம். நான் திடனற்று போகிற நேரத்தில் எனக்காய் யுத்தம் பண்ணும் அபிஷேகம். 2 சாமுவேல் 21 அதிகாரம் 15வது வசனம். தாவீது விடாய்த்து போனான்னு சொல்லி இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கு, டேவிட் வாஸ் ஃபெயிண்டட். தாவீது மயக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டான். உங்களுக்கு தெரியுமா, நம்ம மயக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டா எதிராளி என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியாது, நமக்கு என்ன நடக்குதுன்னு
தெரியாது, அவன் கையில என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் தான் என்ன நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன், போராடி போராடி மயக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இப்போ யுத்தத்துல வச்சாக்கும் தாவீது மயக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இப்போ உடனே ஒரு சவால், 16வது வசனம். எதிராளிக்க கையில, கவனிங்க, எதிராளிக்க கையில 300 சேக்கல் நிறையுள்ள வெண்கலமான ஈட்டி, அப்புறம் அறையில புது பட்டயம், அப்புறம் இவனுக்கு பல ஆண்டுகளா பழி இருக்கு. இவன் யாருக்கு குடும்பத்துல உள்ளவன்? கோலியாத்துக குடும்பத்துல உள்ளவன். இப்ப என்னெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்க. இவன் மயக்க நிலையில இருக்கிறான். இவன் என்ன நிலையில இருக்கிறான்? மயக்க நிலையில இருக்கிறான். எதிராளிகிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. புது பட்டயம், அப்புறம் கையில 300 சேக்கல் நிறையுள்ள ஈட்டி, பல ஆண்டுகளா தீக்கும்படி காத்திருக்கிற ஒரு பழி வாங்குதல். இவ்வளவு எதிராளிகிட்ட இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசைதான் உண்டு, இவனை இப்ப வெட்டணும், இவனை இப்போ வெட்டணும். அதாவது தாவீது இப்போ ரியாக்ட் பண்ண முடியாது. தாவீது இப்போ எதிர்வினை ஆற்ற முடியாது. மயக்க நிலையில தள்ளப்பட்டான். இப்போ பாலிசாண்ட கோர்ட் ஆஃப் த எனிமி, எதிராளிக்கு தான் வாய்ப்பு, அவன் என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். ஆனால் அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 17வது வசனம். செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தியனை வெட்டி கொன்று போட்டான். நான் மயக்க நிலையில் இருக்கும் பொழுது எனக்காய் போராடுகிற அபிஷேகம். கை தட்டணும், கை தட்டணும், நல்ல கை தட்டணும். அபிஷேகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுட்டோம். உங்களுக்கு தெரியுமா? துப்பாக்கிய கையில வச்சிருக்கிறவன் உபயோகிக்க தெரியாம பிரஸ் பண்ணினாலும் துப்பாக்கி குண்டை வெளித்தள்ளும். அவனுக்கு உபயோகிக்க தெரியாது. அதனால அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் பெற்றுக்கொண்டால் அது பயன்பட தொடங்கும். பெற்றுக்கொண்டால் அது பயன்பட தொடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க.